நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 80 தமிழ். தமிழகத்தில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் குறித்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அலுவலகம் புதிதாக திறக்கப்பட்டது. தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அலுவலக திறப்பு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. மாநில தலைவர் டாக்டர் என். புண்ணியமூர்த்தி மற்றும் ஓய்வு பெற்ற நீதியரசர் டாக்டர் கே. சொக்கலிங்கம் ஆகியோர் இணைந்து புதிய அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்த விழாவிற்கு இயக்கத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் என். பால்ராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற உணவுப் பொருள் வழங்கல் துறை ஓய்வு பெற்ற துணை ஆணையர் திரு. சண்முகவேல் நுகர்வோர் உரிமைகளின் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மத்திய அரசு சட்ட ஆலோசகர் திரு. குமார் மற்றும் சென்னை விருகம்பாக்கம் சரக உதவி ஆணையர் முனைவர் MS. பாஸ்கர் ஆகியோர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு உரைகளை வழங்கினர். முக்கிய பங்கேற்பாளர்கள் இந்த நிகழ்வில் மாநில மகளிர் அணி இயக்குனர் டாக்டர் சோபியா பாத்திமா, மாநில துணைச் செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன், மாநில செயலாளர்கள் டாக்டர் கணபதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட தலைவர் முனைவர் தேவராஜ், செயலாளர் பாபு, பொருளாளர் ரவி மற்றும் துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள் என திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த விழாவை ஒருங்கிணைத்து வருகை தந்தவர்களை வரவேற்றனர். தலைவர்களின் கருத்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் டாக்டர் புண்ணியமூர்த்தி, பொறுப்பான நுகர்வோரை உருவாக்குவதே எங்களின் நோக்கம், அதற்கான அனைத்து சேவைகளையும் இந்த அலுவலகம் முன்னெடுக்கும் என தெரிவித்தார். நிறுவன தலைவர் டாக்டர் பால்ராஜ் பேசுகையில், இந்த இயக்கம் அனைத்து தரப்பு மக்களின் உரிமைகளுக்காகவும் என்றும் துணை நிற்கும் என உறுதியளித்தார். நிகழ்வின் இறுதியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட நுகர்வோர்களுக்கு இது ஒரு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளது. ஒன்று கூறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் நேரம் கூறும் உண்மை. சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே, உன்னோடு ரத்தம் சிந்த உண்மை உள்ள கூட்டம் உண்டு. அவர்களே, மேலும்
என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் திரு சொக்கலிங் சார் பெட்கார்ட் சேர்மன் அவர்களே, மற்றும் இந்த இயக்கத்தின் நிறுவனர் திரு பால்ராஜ் அவர்களே, மாநில மகளிர் நல இயக்குனர் திருமதி சோபியா பாத்திமா அவர்களே, மேலும் இந்த திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் முனைவர் தேவராஜ் அவர்களே, முனைவர் தேவராஜ் துணை செயலாளர் அவர்களே, மேலும் மற்ற நிர்வாகிகளை அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புமிக்க இந்த கிளை திறப்பு விழாவில் நானும் கலந்து கொண்டு மற்ற நிர்வாகிகளை அழைத்து இந்த இடத்தில் பேச வாய்ப்பளித்த உங்களுக்கும், எனக்கு அந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக எனக்காக ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் இந்த துறைக்கு கொண்டு வந்தது ஐயா டெப்டி கமிஷனர் சண்முகன் சார் அவர்களே, அவருக்கு என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் ஒரு கைத்தட்டலை அணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்று வரலையும் எனக்கு அப்பையில இருந்து அவர் தான் எனக்கு ஊக்கப்பட்டு எந்த டவுட்டா இருந்தாலும் அவருக்கு தான் நான் கேட்பேன். மதுமதினு ஒரு ஐஏஎஸ் இருந்தாங்க, உணவு பொருள் பாதுகாப்பு துறையில ஒரு கமிஷனர். அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க எங்கேயும் போய் வேலை கத்துக்கிற வேண்டாம், நேர சம்பளம்ட்டு போங்க, அவர்கிட்ட போய் எல்லாம் கத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல பெருமைப்படுறேன். அதே மாதிரி இந்த உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வு பாதுகாப்பு துறையில கண்காணிப்பு குழுவில் 19 ஆண்டுகள் இப்போ 19 இயர்ஸ் அதுக்கப்புறம் கழிச்சு திருப்பி ஒரு 2019 வருது. 19 வர்றப்ப நிறைய புது டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்து என்னென்ன பண்ணுறது நிறைய நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருக்குது. எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அதுதான் எனக்கு தேவை. அந்த ரெக்வஸ்டோட என்னுடைய சின்ன உரையை பிடிச்சிக்கிட்டு இந்த இயக்கம் மென்மேலும் வளர்ந்து மேலும் பல சேவைகளை செய்யணும், நிறைய கிளைகள் இந்த மாதிரி உதயமாகணும், மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து மக்கள் வந்து சுரண்டல்கள் வரணும், நேர்மையற்ற வணிக முறையிலிருந்தும் காக்கப்படணும். இதுதான் என்னுடைய வேண்டுதல். மிக்க நன்றி. பதிவு செய்து நம்முடைய பணிகளுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல தயாராக கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு மீண்டும் ஒரு முறை நம் நன்றிகளை வளர்த்தி கூடிவிட்டு, அடுத்து நமது தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாநில மகளிர் நல இயக்குனர் மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், எங்கள் இயக்கத்தின் தலைவராக எங்களை வழிநடத்தக்கூடிய சேர்மன் அவர்களுக்கும், இந்த இயக்கத்தின் நிர்வாகியாக இருக்கும் எங்கள் பாலராசை அவர்களுக்கும், இன்னும் இந்த கிழக்கு மாவட்ட தலைவரின் கிழக்கு மாவட்ட தலைவர் தேவராஜ் சார் அவர்களுக்கும், செயலாளர் பாபு சார் அவர்களுக்கும், பொருளாளர் ரவி சார் அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள கிழக்கு மாவட்ட உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். லேட்டா வந்தாலும் நாங்கள் ரொம்ப லேட்டஸ்டா வருவோம் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க இந்த கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த வேலையில ஸ்டார்ட் பண்ணாங்க. இவ்வளவு சீக்கிரம் இந்த பிரான்ச் ஓபன் பண்றதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதை எடுத்து இவ்வளவு சிறப்பா செய்து இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் சிறப்பிச்சதற்கு அவங்களுக்கு இன்னும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு டாக்டர் MS பாஸ்கர், உதவி காவல் ஆணையர், சட்டம் ஒழுங்கு, விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஐயா அவர்களை வரவேற்று அன்புடன் வரவேற்கிறோம். ஆக இன்னும் இந்த கிழக்கு மாவட்டம் உறுப்பினர் அவர்கள் தலைவரும் வழிகாட்டலின்படி இன்னும் சிறப்பாக செயல்படுத்துவார்கள். வைஜெயந்தி பேசினா அது ஒரு தனி
ஸோ இதெல்லாம் ஒரு கேரக்டர் ஒரே ஒரு கேஸ் இல்லை 2 கேஸ் எடுத்து படமாக சித்தரித்து காட்டும் பொழுது உங்களுக்கு பார்வைக்கு ரொம்ப பிரபலமாக தெரிஞ்சு அவங்கள பிரபலமாக்கிடுறீங்க. அவருடைய பேச்சு, அந்த தமிழ் இலக்கணம், அதெல்லாம் ரொம்ப உச்சரிப்புகள். ஒரு காவல்துறை எப்போதுமே நீங்க அவங்க முகத்தை பார்த்தா கொடூரமாவே நம்ம பார்த்து பழகிட்டோம். அவங்கள பார்த்தாவே ஏதோ ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி. சார் பேசின அவருடைய முகத்தை பாருங்க, எங்கேயாவது கொடூரம் தெரியுதா? ஹியூமன் அது அப்புறம் அங்கே வருவோம் நான் வர்றேன் பின்னாடி. நான் ஹியூமன் சைக்காலஜி. 2வது தமிழ்நாடு போலீஸ் அகாடமி இருக்கு இல்லையா, மண்டலில், அதுக்கு நான் ஹியூமன் ரைட்ஸ் பயிற்சியாளர். போலீஸ் அகாடமிக்கு நான் ஹியூமன் ரைட்ஸ், போலீஸுக்கு மனித உரிமை தடைக்கல்லாம் படிக்கலாங்கிற சப்ஜெக்ட்ல நானும் ஹியூமன் ரைட்ஸ் என்னுடைய ஜட்ஜும் 2 பேரும் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். சார் ஒரு டிஎஸ்பி, அதாவது இங்கே வந்து ஏசி ரேங்க், சார் வந்து ஒரு ஏசி ரேங்கு. அப்போ தினகரன் ஒரு எஸ்பி இப்போ கமிஷனராக இருக்காங்க இங்கே, அவங்க இந்த போலீஸ் அகாடமியில் இருந்தாங்க. அவர் என்னுடைய நல்ல நண்பர். இப்போ இதில் இருக்காங்க, எந்த மாவட்டத்தில் இருக்காங்க சார் தினகரன் சார்? கமாண்டோ போஸ்ட். சரி, அருமையான முறை. அதே மாதிரி சங்கர் சார் மிக இனிமையாக அருமையாக மிகவும் எங்க சினிமா ஸ்டைல சொன்னா அமர்க்கலன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நல்ல ஆரம்பமே அசத்திட்டாங்க. ஏன்னா அதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம மாநில தலைவர் அவர் எப்பயுமே அப்படி பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணுவார். அதாவது அவர் அடிக்கடி சொல்லுவாரு, சார் நான் யாரையுமே வெறுக்க மாட்டேன் சார் அப்படின்றாரு. யாரையுமே நான் வெறுக்க மாட்டேன், தப்பு பண்ணா கூட நான் 4 வார்த்தை அன்பா பேசணும்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு தலைவனா இருந்து இந்த இயக்கத்துக்கு தலைவனா இருந்து அவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கிறனோ அது மாதிரிதான் அவங்க எங்கிட்ட வந்து ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அவங்க வந்து இந்த சங்கத்துக்கு இந்த அமைப்புக்கு எப்படி எல்லாம் உதவுவாங்க. இதையெல்லாம் நான் வந்து அடிக்கடி காலையில 4 மணிலேருந்து நான் வந்து காலைல 4 மணிக்கு முடிச்சுக்குவோம் சார். 4 மணிலேருந்து இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணுவேன், இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க மாவட்ட ரீதியா இந்த ஒரு நாள் மிகவும் ஒரு பொன்னான நாளாக. இந்த வியாழன் என்பது குருனுடைய நாள். இதுல என்ன ஒரு பெரிய சென்டிமெண்ட் அப்படின்னா, இன்னைக்கு தேதி என்ன, 30 குரு. இப்படி பாருங்க, அமைஞ்சது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப். அது 1 சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, செவ்வாய், 9. ஆனால் இது 2 அமைகிறது ஒரு பெரிய சென்டிமெண்ட். இந்த 3ங்கிறதும் இன்னைக்கு வியாழக்கிழமை குருனுடைய நாள். குருவருள்ளையே திருவருள்ளை, குரு தரிசனமே சிவ தரிசனம். அது மாதிரி இங்கே ஒருத்தர் நல்ல தரிசனத்தை உங்களை காட்டிட்டு போயிருக்காரு. யார் அப்படின்னா மிஸ்டர் பாஸ்கர், உதவி ஆணையர் காவல். அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த நிகழ்வுக்கு என்னை அழைச்ச மரியாதைக்குரிய இந்த இயக்கத்தினுடைய தலைவரும் அருமை நண்பருமான எங்கள் பெட்காட்டு இயக்கத்தினுடைய பொருளாளரும் மிகப்பெரிய சமூக சேவகருமான மரியாதைக்குரிய டாக்டர் புண்ணியமூர்த்தி சார் அவர்களே, அதை சார்ந்து இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர் மற்றும் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவரும், யுவராஜ் சார் அண்மையில் நாங்கள் ஒரு மதுரை ஒரு வழக்குக்காக வேண்டி பயணம் பண்ண, நானும் ராதாகிருஷ்ணன் சார், புண்ணியமூர்த்தி சார்லாம். அதே மாதிரி இங்கே கிட்டத்தட்ட ஒரு மதுரையிலேருந்து வந்திருக்க மூர்த்தி சார் நிறைய பேர் எனக்கு தெரியல. உள்ளபடியே ஒரு இயக்கம்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த இயக்கம் ஒரு முன்னோடி. தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று 30/4/2026 வியாழக்கிழமை இன்று திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு அலுவலகம் திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இதில் நான் கலந்து கொண்டு இந்த அலுவலகத்தை திறந்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு மூத்த அதிகாரிகள் மற்றும் எனக்கு வழிகாட்டிய உள்ள திரு சண்முகவேல், டெப்டி கமிஷனர், தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் ரிட்டையர்ட் அவர்களும் மற்றும் டாக்டர் சொக்கலிங்கம், கரூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினுடைய உறுப்பினரும்
மேலும் என்னோட பயணித்து கொண்டிருக்கவும் தலைமை நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், உறுப்பினர் அனைவரும் இந்த நேரத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், இது போன்று தமிழகம் முழுவதும் எங்கள் கிளைகள் உருவாக்கி பொதுமக்களுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வை செய்ய அரசாங்கமும் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கிறது. ஆகையால் இன்னும் மீதமுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் உங்களுடைய கிளையை உருவாக்க உறுதியேற்றுக் கொண்டிருக்கிறோம். மேலும் எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக வழங்கப்படும் கோரிக்கைகள் அரசாங்கம் செவிசாய்த்து எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்று நம்புகிறோம். இதில் முக்கியமாக இந்த கிழக்கு மாவட்ட நிர்வாகியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு டாக்டர் தேவராஜ் அவர்களுக்கும், திரு டாக்டர் யுவராஜ் அவர்களுக்கும், திரு பாபு சார் அவர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தான் முக்கிய இது என்ன பண்ணீங்க? இன்றைக்கு முக்கியமாக இந்த கிளை திறப்பு விழா தான் இன்றைக்கி முக்கியமாக நடைபெற்றது. இதில் காவல்துறை உயரதிகாரிகள் வந்து இன்றைக்கு கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு பல வகையில் எங்களுக்கு உதவி செய்வதாகவும், நல்ல விஷயங்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பதாகவும், எங்களோடு நாங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், எங்களுடைய துறை சார்பாகவும் உங்களுக்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் கொடுப்போம் என்று உறுதியளித்தார்கள். காவல்துறைக்கும் மாநகராட்சிக்கும் மற்றும் உள்ள அனைத்து துறைகளுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அலுவலகத்தோட சிறப்பு என்ன சார்? இப்போ இங்கே என்னென்ன பகுதியில் என்ன பண்ண போறீங்க? இந்த அலுவலகத்தில் சிறப்பு வந்து தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு பல மாவட்டங்கள் கிளைகள் எங்களுக்கு கிளை இருந்தாலும் இந்த திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு அலுவலகம் வந்து மிக சிறப்புமிக்க மாவட்டமாக நான் கருதுகிறேன். எங்களுக்கு பணி மரம் நடுவிழா, தூய்மை பணியாளர்களுக்கு உதவிகள், நலத்திட்ட உதவிகள் பண்ணுவது, அல்லது மருத்துவமனைகளுக்கு உதவிகள் செய்வது, ஏழை உதவி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளுக்கு உதவிகள் செய்வது, அதே போன்று சாலைகள் தெரியும் மனநோய்களை அவங்களுக்கு எடுத்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவி செய்து மருத்துவமனை சேர்த்து அவங்களை மறுவாழ்வு அமைப்பது போன்ற நலத்திட்டங்கள் உதவிகள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பொதுமக்கள் ஆதரவு எப்படி இருக்கு உங்களுக்கு? மிக சிறப்பாக இருக்கிறது. இது நீங்களே தெரிஞ்சுக்கிறவீங்க, அதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமில்ல. பொதுமக்கள் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பாராட்டுறாங்க. மற்ற அமைப்புகளும் எங்களுடைய அமைப்பை பற்றி நிறைய பாராட்டுறாங்க. எலெக்ஷன் டைம்ல இருந்து பண்ண முடியாமல் இருக்கேன், இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ண போறீங்களா? அதாவது இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறேன். பேர் பொறுப்பு சார். டாக்டர் என் புண்ணியமூர்த்தி, தலைவர், தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம், சென்னை. தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சென்னையின் திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கான கிளை அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இங்கு நமது நண்பர்களுடன் பேசியது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த பகுதியில் உள்ள நுகர்வோர்களுக்கு இந்த மையம் போதிய விழிப்புணர்வு வழங்கி, சட்ட உதவிகள் வழங்கி, அவர்களது வாழ்க்கை மென்மேலும் செழிப்புறவும் நல்ல நுகர்வோராக திகழவும் உரிய அறிவுரைகள் வழங்கும், வசதிகள் வழங்கும் என்பது எனக்கு சிறிது மையம் இல்லை. அதற்கான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பெயர் பொறுப்பு சார். சண்முகவேல், துணை ஆணையாளர் ஓய்வு, உணவுப் பொருளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. டாக்டர் கே சொக்கலிங்கம் என்னுடைய பேர். தமிழ்நாடு நுகர்வோர் குழுக்களின் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய சேர்மன். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இம்ப்ளிமெண்டேஷன் அதை உருவாக்குறதுக்காண்டி இன்னைக்கு தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு கிளையை திறந்திருக்காங்க. அதன் மூலமாக இன்னைக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் காவல்துறை சார்ந்தவர்கள், இதர துறை சார்ந்தவர்களை வைத்து இந்த ஒரு நுகர்வோர் விழிப்புணர்வை இந்த மாவட்ட அளவில் அடித்தட்டு மக்கள் வரை எடுத்து செல்வதற்கு, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அரசினுடைய வழிகாட்டுதலின் பேரில் 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மக்களுக்கு என்ன மாதிரி செயல்பாடுகள்லாம் உள்ளது, அதில் குறிப்பாக உணவு பாதுகாப்பு சட்டம் எவ்வளவு கடுமையாக உள்ளது என்பதை பற்றி எல்லாம் இன்னைக்கு எடுத்துரைக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அதில் பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியின் மூலமாக எதிர்காலத்தில் நுகர்வோருடைய விழிப்புணர்வு இன்னும் 70% தாண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் அண்மையில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக கொடுத்த விழிப்புணர்வு
தமிழகத்தில் அனைவருக்கும் உங்கள் உரிமை காக்கப்பட வேண்டும் என்ற ஓட்டுப்பதிவினை கிட்டத்தட்ட இந்த சதவீதம் தமிழகம் ஒரு முன்னோடி மாநிலமாக இருப்பது எங்கள் அமைப்புக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. எங்களையெல்லாம் ஊக்குவித்த அரசு துறைக்கும் மற்றும் அனைத்து ஊடகங்களுக்கும் என்னுடைய நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. டாக்டர் கே சொக்கலிங்கம், சேர்மன், தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு குழு.